ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது ஒரு 2 BHK வீடுங்க. இதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரங்க. புரோசன் மாலுக்கு நேர் எதிர்க்கவும் சங்கரா கண்ணாஸ்பத்திரியோட பேக் சைட்லேயும் இது அமைஞ்சிருக்குங்க. சத்தி ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையே இது அமைஞ்சிருக்கு. அம்மங்கோயில் ஸ்டாப்பு, சரவணம்பட்டி, சேரன்மா நகர், பாரதி நகர், இப்படி எல்லா ஏரியாவையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 2 BHK வீடு தான். இந்த வீட்டை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப டீசெண்டான ஏரியாவும் கூட. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு ஹெவியான கேட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போது ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆல்டோ மாதிரியான சின்ன கார்கள் மட்டும்தான் அதில் நிறுத்திக்கிற முடியும், பெரிய கார் நிறுத்த முடியாது. வீட்டோட எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் போட்டிருக்கிறாங்க. 2 வீட்டுக்கும் பொதுவாக ஆளுக்கு 1.5 அடி போட்டு 3 அடி கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பன்னெண்டுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹால்லையே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பதினஞ்சுக்கு 16 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் முழுசும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கிச்சனும் டைனிங்கும் ஒன்றா போட்டிருக்கிறதுனால ஹாலை விடவும் கிச்சன் ரொம்ப பெருசாகவே இருக்குது. உள்ளேயே படி கொடுத்துருக்காங்க. படி முழுசும் கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடியில் 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோரு ரெடிமேட் டோரு, ஃபீடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதுதாங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் முழுசும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க.
இதிலே ஒரு சின்னதான டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டைல்ஸோட கலர் நல்ல பீச் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டு உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளியிலேயே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வரும்போது 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு சில்ட்ரன் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியை ரொம்ப அளவாகவும் சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் அது பாதிக்காத அளவுக்கு ரொம்ப சிம்பிளான அளவுலேயே அந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட மொட்டை மாடிங்க. துணி காய வைக்கிறதுக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற கல்லும் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கும் ரெண்டுக்கும் தனித்தனி டேங்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு அமைஞ்ச ஒரு அழகான சிம்பிளான வீடுங்க. ஒரு 2 BHK வீடு. கீழே பெட்ரூம் கிடையாது. மாடியில் தான் 2 பெட்ரூமே கொடுத்துருக்குறாங்க. 2 சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தேவையான அளவு வீடு விஸ்தாரமாகவே கட்டியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஒரு பெட்ரூம் சில்ட்ரன் பெட்ரூமாகவும் கொடுத்துருக்குறாங்க. அளவான சின்ன கார் நிறுத்திக்கலாம். ஒரு ஆல்டோ மாதிரியான கார் மட்டும்தான் இந்த பார்க்கிங்கில் நம்ம நிறுத்திக்க முடியும். வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டின வீடுங்க இது. 1300 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கில் போர் இருக்குங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது. வீட்டு வரி போட்டு வச்சுருக்குறாங்க. இதை ஒரு பார்ட்டி வாங்கி 1.5 வருஷம் ஆச்சுங்க. இங்கே ஷிஃப்ட் ஆகலாங்கிற ஐடியாவில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் ஆனதுனால அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகலை. வாங்கினதுலேருந்து 1.5 வருஷமாக வீடு பூட்டியே வச்சுருந்துட்டு இப்போ இதை ரீசேலுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. வாங்கி அவங்க வீட்டு வரி எடுத்து தண்ணி வரி எடுத்து கரண்ட் கனெக்ஷன் கமர்ஷியலாக இருந்ததை வீட்டு லைனாகவும் மாற்றி வச்சுருக்கிறாங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில், நல்ல பீக்கான ஏரியாவில், நல்ல லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் முழுசும் உங்கள் ப்ராப்பர்ட்டிகள் எதுவும் சேல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸில் இருந்து கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு உதவியும் செய்வாங்க. இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.